பிரைஸ் தி லார்ட். தேவனை மறுதலித்தல் என்பது வேற ஒரு தேவனை நோக்கி செல்லுதல் மட்டுமல்ல, நம்முடைய தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேடாமல் இருப்பதும் ஒரு விதத்தில் நம்முடைய தேவனை மறுதலிப்பதற்கு சமமானதாகும். நாம் எப்பொழுதும் தேவனோடு ஒரு உறவாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஆதியில் ஏதேன் தோட்டத்திலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. பரலோகத்தில் போய் நாம் தேவனோடு ஒரு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழப் போகிறோம். இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் விழுந்து போகிறோம். ஏதாவது ஒரு சோதனை வருகிறது, அல்லது ஒரு நோய் வருகிறது, கஷ்டம் வருகிறது. அந்த நேரத்தில் நாம் யாரை தேடுகிறோம்? அதுதாங்க ரொம்ப முக்கியம். நாம் தேவனை தேடாமல் வேறு விஷயங்களை நாடி செல்லும் பொழுது நாமும் தேவனை மறுதலித்த கூட்டத்தில் தாங்க நாம் இருப்போம். லூக்கா 24 அதிகாரத்துல எம்மாவு சீஷர்கள், இந்த 2 சீஷர்களும் இயேசு உயிர்த்தெழுந்த சம்பவித்ததை கேட்ட அன்னைக்கு என்ன பண்றான்? திரும்பி ஊருக்கு போகிறான். அப்படி போகும் பொழுது அவங்க எப்படி போனா ஒரு துக்கமுகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த எம்மாவு சீஷர்கள் சாதாரண சீஷர்கள் அல்ல. இயேசுவோடு 3 வருடம் அவரோடு பயணித்தவர்கள். தேவனுடைய அதிசயங்கள், அடையாளங்கள், அற்புதங்களை எல்லாம் தன் கண்ணால கண்டவர்கள். ஊழியத்தில் ஈடுபடுத்தி கொண்ட இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கண்கள் மறைக்கப்பட்டு, ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டு துக்கமான நிலையில் தங்க பழைய வாழ்க்கைக்கு, அதாவது எம்மாவூருக்கு கிளம்பி போறாங்க. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆரம்பத்துல நம்ம ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருப்போம். தேவனோடு ஒரு சஞ்சரிக்கிற ஒரு உறவுல ஆரம்பிச்சிருப்போம். ஆனா ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது, நோய்கள் வரும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் எப்படிங்க இருக்கு? நம்மளோடு தேவன் அனுதினமும் பேசுகிற தேவன், அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல கொழுந்து விட்டு எரியாமல் அணைந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இந்த எம்மாவு சீஷர்கள் என்ன வார்த்தையை சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நாங்கள் இயேசு இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். இதே மாதிரி நிறைய கூட்டம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கின்றது. தேவனை ஒரு உலக பிரகாரமான காரியத்திற்கு மட்டுமே நம்புகிற கூட்டம். இங்கே இந்த எம்மாவு சீஷர்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, ரோமர் கையிலிருந்து இயேசு எங்களை விடுவிப்பார், அந்த நோக்கத்திற்காக இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே நாமும் தேவனோடு உலக பிரகாரமான காரியத்துக்கு மட்டும் பயணிப்பவர்களாக இருந்தால் நாமும் இந்த எம்மாவு சீஷரோட கூட்டத்துல தாங்க இருப்போம். ஏதாவது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவருடைய வார்த்தை நம்ம கொழுந்து விட்டு எரியாது. இங்க பாருங்க, தேவன் பிறக்கும் பொழுதே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது என்னது? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இது மத்தேயு 1 அதிகாரத்துல 21 வசனத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குது. இங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க? இயேசு சிலுவையில் அறைந்து இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி நம் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் பெற்று கொடுத்திருக்கும் பொழுது இந்த சீஷர்கள் மாமிசத்தின் படி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. மாம்சத்தின்படி தேவனை தேடும் பொழுது ஒரு மறுதலிக்கிற ஒரு கூட்டத்துல இந்த சீஷர்கள் இருக்கிறாங்க. இதே போலதாங்க இஸ்ரவேலர்கள் எகிப்துல இருந்து வந்துட்டாங்க வெளியே. ஆனா அந்த வனாந்திர பாதையில பாருங்க, ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்போதும், ஒரு நெருக்கடி வரும்போதும் அவங்க சொல்ற விஷயத்த பாருங்க, நாங்க எகிப்துல இருந்தோம்னா இதை விட நல்லா சாப்பிட்டுருப்போம், இதை விட நல்லா வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். இதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் சங்கடம் வரும்போது நாம எதை நினைக்கிறோம்? நம் பழைய வாழ்க்கையை நினைக்கிறோமோ, பழைய சூழ்நிலையை நினைக்கிறோமோ, அதையும் இப்ப இருக்கிற நிலையும் கம்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோமா? புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் நம்மை அழைத்ததற்கு, நமக்காக உயிர் தியாகம் பண்ண எதுக்குன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுக்கு, நமக்கு ரட்சிப்பை பெற்று கொடுத்து நம்முடைய பரலோகத்தில் நம்முடைய வருகைக்காக நம்முடைய தேவன் காத்திருக்கிறாங்க. நாம அதை மறந்து விடக்கூடாது. இங்க எம்மாவு சீஷருடைய கண்கள் மறைக்கப்பட்டது இதுதான். இந்த ஆவிக்குரிய சத்தியம் அவங்க கண்களுக்கு தெரியல. ஆனா தேவன் அவங்களை விட்டாங்களா? இல்லையே, தேவன் அவங்களோடு சஞ்சரித்து கொண்டே வருகிறார். அந்த ஊரு வருத வரைக்கும் தேவன் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் விவரித்து காட்டு கொண்டு இருக்கிறார். அப்படி காட்டி கொண்டிருக்கும் போது அவர் கடைசி சொல்ல பாருங்க, வேத வாக்கியங்களை விலைக்கு காட்டின பொழுது நம்முடைய இறுதியை நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆமா, நம்மளுக்கு தேவை அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல கொழுந்து விட்டு எரியணுங்க. என்ன நோக்கத்திற்காக தேவன் நம்மை ரட்சிப்பை கொடுத்தார்? நாம் பரலோகத்துக்கு செல்லுறது, அதுதாங்க நோக்கம். இந்த இடையில நம்ம இந்த பயணிக்கிற சூழ்நிலைகள், இந்த வனாந்திர பாதையில் நமக்கு பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் வரதான் செய்யும். அப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நான் தேவனுடைய பிள்ளை. அப்பேற்பட்ட யோகுக்கே தேவன் பாருங்க எவ்வளவு பெரிய பாடுகளை அனுமதித்த. நாமெல்லாம் ஏமாத்திரம். நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு பாடுகளை அனுமதிக்கிறார் என்றால்
நாம தேவ பிள்ளையா இருக்கும் பொழுது அது கடவுளுடைய சித்தம் இல்லாம அது நம்முடைய வாழ்க்கையில வரவே வராதுங்க. அப்படி அனுமதிக்கிற போது நாம் தேட வேண்டியது தேவனை தான். அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவனை விட்டு விலகி ஓடக்கூடாது. ஏன்னா நம்ம தேவன் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி, நம்முடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணி, நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, நம்ம மூலம் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை எழுப்புற ஒரு திட்டத்தை வச்சிருக்கும் போது நம்ம எப்படி இருக்கோம்? இந்த ஒரு சிஷ்யரை போல இருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம தேவன் நம்மளோடு பேசி கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை இதுதாங்க. உனக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்தேனே, மீட்பை கொடுத்தேனே, உனக்காக சிலுவையில அறையுண்டு உனக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்தேனே, உனக்கும் மற்றவருக்கும் கடவுளை அறியாத ஜனத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை கொடுத்தேனே. என்ன நோக்கத்திற்காக நீ அழைக்கப்பட்டாய்? நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? என்னோட வார்த்தை உன்னில் விளங்கவில்லையா? என்னோட வார்த்தை உன்னில் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரியவில்லையா? எரியணும். இன்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அப்படி திறக்கப்பட்டு மறுபடியும் தேவனை நோக்கி ஓடுவோங்க. தேவனை உறுதியாக பற்றி கொள்வோம். அப்படி பற்றி கொள்ளும் பொழுது நாம் அந்த பரம காணானை பரலோகத்தை சென்று அடைவோங்க. நாம இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். இதுவரைக்கும் நம்ம ஒரு மறுதளிக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கலாம். சூழ்நிலைக்கு வரும்பொழுது நம்ம மாறிக்கொண்டே இருந்திருக்கலாம். சிந்தனைகள் மாறுபட்டு இருக்கலாம், பேச்சுகள் மாறுபட்டு இருக்கலாம். இந்த தேவனை நோக்கி வந்தனே எனக்கு என்ன கிடைத்தது என்று நம் உலக பிரகாரமாக நினைத்திருக்கலாம். ஆனா உலகத்திற்கும் நம்மளுக்கும் ஒரு வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கையை தேவன் கொடுத்தாரே. உலகத்திற்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை, ஒரு ஆவிக்குரிய பாக்கியமாக பரம காணானை நம்முடைய தேவனை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரே. அதை குறித்து நாம் சந்தோஷப்படுவோம். அந்த வார்த்தையை நம்ம இருதயத்துல கொழுந்து விட்டு எரிந்துகிட்டே இருக்கிறோம். ஆமாங்க, என் வாழ்க்கையில் நோயை அனுமதித்திருக்கிறார். அப்போ நம்ம நினைக்க வேண்டியது, எனக்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். அவர் சித்தம் இல்லாமல் இது என் வாழ்க்கையில் நடைபெறாது. நமக்கு ஒரு கஷ்டம் வரலாம், நம்மளுக்கு ஒரு வேலையிலே கிடைக்காம இருக்கலாம். அந்த சூழ்நிலை நம்ம தேவன் அனுமதிக்கிறார். ஏதோ ஒரு திட்டம் இருக்கும், அது நம்மளுக்கு தெரியணுங்க. அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும் பொழுது மற்ற பிரச்சனைகள் எதுவுமே நம்மளை மேற்கொள்ளாது. இதை நம்ம இந்த எம்மாபு சீஷரோட வாழ்க்கையில இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அழைக்கப்பட்டு தேவனோடு சஞ்சரிக்கப்பட்டு தேவனோடு உறவாடி பல வருடங்களாக வந்திருக்கலாம். ஆனால் நாம் என்ன நோக்கத்திற்காக அவரை நோக்கி வந்தோம்? இந்த ஒரு சிஷ்யரை போல உலக பிரகாரமான காரியத்துக்காண்டி வந்தோமோ? இல்லை, ரட்சிப்பை கொடுத்து என்னுடைய தேவன் பரலோகத்துக்கு கொண்டு செல்வார் என்ற நோக்கத்துக்காக வந்தோமா? நாம முடிவு பண்ணுவோங்க. அப்பந்தான் நம்முடைய தேவன் நம்மை குறித்து உள்ள திட்டத்தை நம்ம மூலம் நிறைவேற்ற முடியுங்க. ஆமென்.